ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் நம்ம வண்டி வந்து ஒரு வருஷமாக டியூ போயிட்டுருக்கு. இப்போ வந்து எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாமே முடிய போகுது. அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க போட்டு அமுச்சு விட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி காலும் பண்ணாங்க. சார் சொல்லுங்கள் சார், நான் வந்து உங்ககிட்ட போட்டால் எவ்வளோ சார், வெளியே போட்டால் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டேன். நம்மக்கிட்ட போட்டால் எவ்வளோங்க, வெளியே போட்டால் எவ்வளோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டு சொன்னாங்க. சரிங்க சார், நான் வெளியே என்னென்னு விசாரித்து பார்த்துட்டு நான் போடுறேங்க சார் அப்படின்னேன். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இன்சூரன்ஸ் காப்பியை வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக போட்டு அமுச்சு விட்டாங்க. ஆனால் இன்சூரன்ஸ் நம்ம வண்டி இன்னும் முடியவே இல்லை, போட்டு அமுச்சு விட்டாங்க. நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே போட்டு, நீங்கள் வெளியே கம்மியாக இருந்துச்சுன்னா கூட வந்து போட்டுட்டு காப்பி கொடுத்துருங்க, நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து ஸ்ரீராமில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்டு வந்து இருக்குங்களாமா. அதை வந்து கேட்க போனோம் அப்படின்னா, இல்லை சார் டிஸ்கவுண்ட்டு வந்து போன மாதத்தோட முடிஞ்சிச்சுங்க சார் அப்படின்றாங்க. ஆனால் ஒரு வருஷமாக வண்டி போயிட்டு தான், லோன் போயிட்டு தான் இருக்குது. திடீர்னு இப்போ வந்து டிஸ்கவுண்ட் கேன்சல் ஆகி போச்சு, போன மாதத்தோட முடிஞ்சு போச்சு. இல்லை டிஸ்கவுண்ட் மேனேஜர்கிட்ட போய் கேட்டதுக்கு, டிஸ்கவுண்ட் வந்து போட்டாலும் அதை வந்து அவங்க பார்த்து அப்ரூவல் பண்ணாதான் இருக்கு, ஆல்ரெடி 4 ஃபைல் 5 ஃபைல் பெண்டிங்கில் இருக்கு அப்படின்னா, லோன் போடும்போது 4 ஃபைல் 5 ஃபைல் பெண்டிங்கில் தான் இருக்கு. லோன் என்ன ஒன்னா அப்ரூவல் பண்ணிடுறீங்களா? ஒரு வாரம் 2 வாரம் இழுத்துருச்சு தானே வந்து லோன் அப்ரூவல் பண்றீங்க. ஆனால் ஸ்ரீராம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கெல்லாம் சிவில் ஸ்கோரே இல்லாமல் வந்து லோன் பண்ணி கொடுக்குறீங்க. அதுக்கான ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. நாளைக்கே ப்ரூஃப் பண்ண சொன்னாலும் நான் ப்ரூஃப் பண்ணுறேன். சிவில் ஸ்கோர் இல்லாமலே லோன் பண்ணி கொடுக்குறீங்க, அது எப்படி? அதாவது கஸ்டமர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி டீல் பண்ணுங்க, சரிங்களா? இவங்களுக்கு பண்ணலாம், அவங்களுக்கு பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் வந்து ஆப்ளிகேஷன் வச்சுக்கிட்டுலாம் வந்து பண்ணாதீங்க, சரிங்களா? ஆனால் நாமகிரிப்பேட்டையில் இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. இவங்களுக்கு பண்ணணும், இவங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நடந்துட்டுருக்கு.